தலகரி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம. இந்த தலகரி குழம்ப நல்லா மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க. இது போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலரணும். மஞ்சத்தூள் தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லவங்கம், சோம்பு, பட்டை, மிளகு, உப்பு, அப்புறம் மஞ்சள். இப்போங்க பட்டை லவங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. நம்ம அரைக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு. ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு. இதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இது மட்டும் அரைச்சிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா நல்லா குழம்பாகும், அதுக்காக. குக்கரில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி போட்டுடணும். தக்காளி வதங்கினோடனே அரைச்சி வச்சிருந்த தக்காளியை போட்டுடணும். போட்டு முடித்த உடனே நல்லா வதக்குங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது கலரி முடித்த உடனே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுப்போம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தலக்கறியை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலரி விடுங்க. நல்லா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும். அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் கலாரி விட்டுருங்க. நல்லா கலாரிடுங்க. கலாரி முடித்தோடனே குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க.
எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோரும் பார்த்தீங்கன்னா காரசாரமாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கறி முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த கறி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் வரட்டும். அந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், கொத்தமல்லி கலந்து லாஸ்ட்டாக தூவிக்கலாம். ஓகே, இந்த தலைக்கறி குழம்பு எப்படி இருக்குன்றதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.